மர்மதேசம். மனுஷங்க மாதிரியே அனிமல்ஸ்க்கும் வர்ம பாயிண்ட்ஸ் இருக்கிறதா எங்க ஆசா சொல்லிருக்காரு. ஓ, வர்ம கலையில வெட்டனரி செக்ஷன் இருக்கா? உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூட இருக்கும் போல இருக்கே. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். வர்மங்கிறது நோடல் பாயிண்ட்ஸ் இந்த ஹியூமன் பாடி. இந்த பாயிண்ட்ஸை வச்சு ஒரு மனுஷனை கொல்ல முடியும், அடிப்பட்டவனை எழுப்பவும் முடியும். இது அனிமல்ஸ்க்கும் பொருந்தும். ஒரு சமயம் விழுந்து கிடந்த யானைய அதோட வர்ம பாயிண்ட்ல கொம்பு வச்சு குத்தி எங்க ஆசா எழுப்பினதா எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க ஆசான்னு சொல்றீங்களே, அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் 2 வருஷமா வர்மக்கலை வைத்தியத்தை அவர்கிட்ட தான் கத்துட்டு இருக்கேன். அதனால தான் அவரை ஆசான்னு கூப்பிடுவேன். வித்யா, நீங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஃபாரன்சிக் பேத்தாலஜியில் ஒர்க் பண்றீங்க. உங்க தொழிலுக்கும் வர்மக்கலைக்கும் ரொம்ப தூரமாச்சே. நம்ம நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் பிலீவ் இட் ஆர் நாட், நம்பினால் நம்புங்கள்ங்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை ஊடுருவி பார்க்கும்போது அதை நம்பலாமோன்னு தோணும். அதில் இருக்கிற இடை சேர்க்கை, மித் ரெண்டையுமே விலக்கி பார்த்தோம்னா அதில் உண்மையும் கொஞ்சம் இருக்கிறது நமக்கு புரியும். உங்களுக்கு எப்படி வர்மக்கலை மேலே இவ்வளவு நாட்டம்? வர்மக்கலை மட்டும் இல்லை, எனக்கு எப்பவுமே இந்த ட்ரெடிஷ்னல் ஹீலிங் சிஸ்டம்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதில் புதைஞ்சிருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்குது. நம்ம மாடர்ன் சிஸ்டமோட அப்ரோச் ரிடக்ஷனிஸ்ட் அப்ரோச், ட்ரெடிஷ்னல் சிஸ்டமோட அப்ரோச் ஹாலிஸ்டிக் அப்ரோச். இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? நான் புறப்பட்டா என்ன அன்வர், போர் அடிச்சிட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அன்வர், வந்தீங்க, அனிமல்ஸ் பற்றி விசாரிச்சிங்க, இப்போ புறப்படுறேங்கிறீங்க? ஒன்றும் இல்லை, எஸ்விசியோட பையன் முந்தானத்தி செத்தான். இன்னைக்கு எஸ்விஎஸோட குதிரை செத்துருக்கு. நீங்கள் போட்ட விதையினால தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். குதிரை செத்தது வர்மக்கலையினால தானோன்னு. இதை நீங்கள் தீவிரமாக விசாரிக்கணும் அன்வர். வர்மக்கலையை தெரிஞ்ச யாரோ தான் இதெல்லாம் செய்கிறாங்க. உடனடியாக நீங்கள் அவனை கண்டுபிடிக்கணும். குதிரை செத்ததை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த 3 பேர் செத்ததுக்கு காரணம் வர்மக்கலை தான். உங்க ஆசான் ஹெல்ப் பண்ணா கண்டுபிடிக்கிறது சுலபம். பட் அவரு I'll talk to him. அடுத்த முறை நீங்க அவரை மீட் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். வரேன். வாங்க மிஸ்டர் அன்வர். சார் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு, நீங்க உள்ள போங்க ப்ளீஸ். வாங்க மிஸ்டர் அன்வர். எஸ்விஎஸ் உள்ளே தான் இருக்கான், போய் பாருங்கள். பை த பை, அவன் கொஞ்சம் முன்கோபக்காரன், பார்த்து நடந்துங்க. செல்லப்பா, இதோ வரேன். சாரை ரூமுக்கு கூப்பிட்டு போங்க. மிஸ்டர் ஜிகே, வர்மக்கலையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வர்மக்கலையா அப்படின்னா? கராத்தே, குங்ஃபு மாதிரி இது ஒரு தற்காப்பு கலை. அப்படியா? நோ ஐடியா. அதை பற்றி என்கிட்ட எதுக்காக கேட்குறீங்க? சும்மா கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீலவேணி செத்து போச்சு தெரியுமா? காலையிலேருந்து முதலாளி எதுவுமே சாப்பிடல. போங்க, முதலாளி காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க அன்வர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உட்காரலாமா? தேங்க்யூ. முந்தா நாள் நைட்டு பிரார்த்தனா தியேட்டரில் உங்கள் மகன் சூரிய பிரகாஷ் ஒரு பேரருக்கு ரேஸ் டிப்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன குதிரை இன்னைக்கு வின் பண்ணியிருக்கு. அது எப்படி
உங்கள் குதிரை நீலவேணி இன்னைக்கு ஓடாதுன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அன்வர், ஹார்ஸ் பெட்டிங்கில் இதெல்லாம் சகஜம். அவர் நம்பர் கொடுத்து அந்த ஹார்ஸ் ஜெயிச்சதுன்னா அது வெறும் ஃப்ளூக்கு தான். எந்த குதிரை ஜெயிக்குன்னு ஹார்ஸ் ஓனர்ஸான எங்களுக்கே தெரியாதப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, முந்தா நாள் உங்கள் மகனுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களா ஒரு மஞ்ச பையில்? நானோ இன்ஃபேக்ட் அன்னைக்கு மதியம் கூட பணம் வேணும்னு என்கிட்ட சண்டை போட்டு போனான். ஆனால் பிரார்த்தனா தியேட்டரில் அவர் கையில் 5 லட்ச ரூபா பணம் இருந்திருக்கு. அவர் செத்த பிறகு அந்த பணத்தை காணும். அப்போது பணத்துக்காக மர்டர் நடந்திருக்கா? பணத்துக்காக சூரிய பிரகாஷ்னா உங்கள் குதிரையை எதுக்காக கொல்லணும்? தெரியலையே. என்ன குதிரை தெரியுமா? வாட் அ பெடிகிரி. அதோட அப்பா டோட்டல் கமிட்மெண்ட் 8 டர்பியில் ஜெயிச்சிருக்கு. அம்மா ஃபாரஸ்ட் பியூட்டி ஓடின எல்லா ட்ராக்லையும் ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி என்னோட நீலவேணி இது வரைக்கும் ஒரு ரேஸ்லையும் தோத்ததில்லை. ஒரு சந்தேகம், உங்கள் நீலவேணிக்கு பதிலாக பிளாக் தண்டர் ஜெயிச்சிருக்க, அதோட ஓனர்? அன்வர், அது குதிரை இல்லை, கழுதை. ஓனர் ஒன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது விரோதம்? அன்வர், நான் பிராண்டினா கடைசி ட்ராப் வரைக்கும் குடிப்பேன். நெருப்புன்னா கடைசி பொறி வரைக்கும் அனுப்பேன். விரோதின்னு தெரிஞ்ச உடனே அடியோடு அழிச்சிருவேன். இப்போ விரோதி யாருன்னு தெரியல. உங்கள் ஜிகே? அவன் என்னோட நண்பன் மட்டும் இல்லை, உயிர். இந்த மாதிரி நேரத்தில் அவன் மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன். அவன் மேலே சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு வர்மக்கலையை பற்றி ஏதாவது தெரியுமா? வர்மக்கலையா? அதை பற்றி யாரோ எங்கேயோ ஜிகேக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட கேளுங்க. நான் வரேன். அன்வர், எனக்கு யாராவது விரோதிக இருக்காங்களா நீங்கள் கேட்டீங்கல்ல? விரோதி இல்லை, சந்தேகம். யார் மேலே? இந்த கேமரா எடுத்து சுற்றிட்டு இருக்காள் ஒரு பொண்ணு, சாருலதா. அவள் தான் என்னை துரத்தி நியூஸ் கவர் பண்ணி டிவியில் போட்டுட்ருக்கா. அவளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. மனுஷா, தேடிக்கிட்டு இருக்கியா? நல்லா தேடு. உன் வாழ்க்கையில தேடிக்கிட்டே இரு மனுஷா. அது உனக்கு கிடைக்காது. அங்க தேடு, இங்க தேடு, உள்ள தேடு, இல்லாட்டினா வெளியே தேடு. அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. டேய், அது உன் பக்கத்துல யார்டா இருக்கு? போ, போடா. கோ அவுட் சைட். ஹலோ, குட் நைட். யாரு? என்ன வேணும்? சாருலதா. பின்னால படி இருக்கு, ஏறி போங்க.
day by day, and at this key Asia-Pacific summit, his condemnation of Indonesia's complicity in the violence is receiving a warm welcome. They must allow international force to help restore peace. We are ready to support an effort Who's by that? Australia to mobilize the multinational force Anwar, to bring security and peace Hi. to UN auspices. may I come in? Come in. Indonesia, however, is not relishing its momentary spotlight. It's still reluctant to lose face by allowing Ulla Anwar. international peace No formalities. to enter Dili. Philip Thomas, BBC News, Auckland. Come in. News, Iran's revolutionary court has sentenced 4 people to death for their role in the civil unrest that swept என்ன என் ட்ரெஸ்ஸை பார்த்து வைக்கப்படுறியா? Come on, Anwar. Sit. Thank you. தனியாவா இருக்க? Yes. Yeah. Are you going to make a pass at me? Huh? எனக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. பொய் சொல்லாத அன்வர். என்னோட கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். முனிரத்ன மர்டர் கேஸ்ல அனாதையான குழந்தை நீ அடாப்ட் பண்ணிருக்க. எனக்கு கல்யாணமே ஆகலன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லையே, ட்ரூ ஜேர்னலிஸ்ட். யாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, யாருக்கு கல்யாணம் ஆகல, யார் யாரோட தூங்குறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் அப் டு டேட்டா வச்சிருக்க. ஏய், உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. டெல்லியில பிறந்தேன், அங்கேயே படித்தேன். அம்மா அப்பாலாம் இன்னும் டெல்லியில் தான் இருக்காங்க. என் லைஃப்ல அம்மா அப்பாவை தவிர 2 பேர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று நல்லி சிங், தெரியல, அவங்க தான் தூர்தர்ஷனில் ரொம்ப நாள் முன்னால் கள்ள ஓட்டை பற்றி ஒரு சென்சேஷனல் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதால் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் ஜேர்னலிஸ்ட் ஆனேன். 2வது மகாத்மா காந்தி. பாத்தியா, டெய்ல்ஸ் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லை, பிளேடும் வச்சுருக்கேன். எவனாவது வாழை ஆட்டினா கிழிச்சிருவேன், கிழிச்சு. கராத்தே குங்ஃபு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே? ஓ தெரியுமே, 6 மாதம் போனேன். கராத்தே மாஸ்டர் டாவடிச்சான், போடா நாயேன்னு வந்துட்டேன். வர்மக்கலையை படிச்சுக்க வேண்டியது தானே? வர்மகலையா? ஓ, இந்தியன் படத்தில் கமல் பண்ணுறாரே அதானே? அதெல்லாம் சும்மா டாவப்பா. கமல் கிட்டேயே கேட்டேன் வர்மகலையை பற்றி. என்ன சொன்னாரு? இப்போ ஒருத்தருக்கு வர்மகலை தெரியாது, எல்லாரும் பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னார். கையை மடக்கி இப்படி குத்துறாரு பார்த்தியா, அப்படி ஒரு முதிரை வர்மகலையிலே கிடையாதான். அதெல்லாம் சரி, இப்போ நீ எதுக்கு வர்மகலை எவ்வளோ ரீசர்ச் பண்ணுற? சும்மா கேட்டேன். அன்வர், பொய் சொல்லாதே. எனிவே, what will you have to drink? Soft or hard drink? நோ தேங்க்ஸ். ஆமாம், எஸ்விஎஸ்க்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? இல்லையே. ஏன்? எஸ்விஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் விடாமல் கவர் பண்ணுறியே, ஏன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வர இன்ஃபர்மேஷன் வச்சு அங்கே போகிறேன், அவ்வளோதான். யார் இன்ஃபர்மேஷன் தர்றாங்க? அன்வர், எனக்கு யார் இன்ஃபர்மேஷன் தராங்கன்னு உன்கிட்ட சொல்ல தேவையில்லை. இட்ஸ் ப்ரிவிலேஜ் இன்ஃபர்மேஷன். ஏன், உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட இன்ஃபர்மேஷன் தராங்க. அப்போ எஸ்விஎஸ் சன் இருந்தப்போ கூட உனக்கு போலீஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? அப்படிதான் வச்சுக்கேன். ஹீஸ் மை டீப் த்ரோட். இன்ஃபர்மேஷன் ஃபோனில் வந்துச்சா? எஸ். மறுபடியும் ஃபோன் வந்தா? இல்லை அன்வர், அவனை என்னால் காட்டி கொடுக்க முடியாது. இதை பாரு சாருலதா, நடக்கிறது வாட்டர் கேட் ஊழலும் இல்லை, நீ பாப் உட்வர்டும் இல்லை. குட் நைட் அன்வர். ஹலோ, ஹலோ, இப்போ அங்கே என்ன நடக்குது? இன்னொரு பாடியா?
பார்வதி டேய் வா 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 ஹாய். இது யாரம்மா கட்டி விட்டாங்க? யார் கட்டி விட்டாங்க? பாட்டிதான். கண்ணம்மா வேணாம்மா, பாட்டி வந்து உன் திட்டுவா. கண்ணம்மா வேணாம் கத்தா. இரு 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 இரு. இது என்ன பாப்பா இரு. தம்பி தம்பி அந்த கயத்தை அவுத்து போடாதீங்க. எதுக்காக இது கட்டினீங்க? இல்ல தம்பி, தினம் கண்ணாலேயே பார்த்து 2-3 ஜாடியைத்தானே உடச்சு போடுவா. இன்னைக்கு 5-6 ஆகி போச்சு. நான் பயந்து போனேன். புள்ளைய தூக்கிட்டு பூசாரி ஐயா கிட்ட ஓடினேன். பூசாரி ஐயா என்ன பார்த்துட்டு இங்க வா அப்படின்டாரு. கிட்ட போய் நின்றேன். இந்த புள்ளைக்கு கிறக்கமா வருதான்டாரு. ஆமாண்டேன். இந்த புள்ள ஆரோடையும் விளையாடுறது இல்லையான்னு கேட்டாரு. நெசந்தாண்டேன். இந்த புள்ளைக்கு யாரோ சூன்யம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கவுத்தை மந்திரிச்சு கட்டினாரு. இன்னும் 4 நாள் கழிச்சிட்டு வா, ஆடு வெட்டி சூனியத்தை எடுத்து விடுவோம்டாரு. அதுக்குள்ள கயத்தை அவுத்து விட்டீங்களே தம்பி. இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்க. 2 அனாதைகளுக்கு சோறு போடுறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். யாருமே அனாதை இல்லை. இவ என் குழந்தை. வா. என்ன சாரு ஒன்றும் காணும்? அதான்டா எனக்கும் புரியல. அட்ரஸ் தப்பா புரிஞ்சுட்டியா? போட் கிளப் ரோட்னு கரெக்டா சொன்னானே. பாலு ஒரு நிமிஷம்.